திருவெற்றியூரில் நடைபெற்ற திமுக அரசின் 2025-2026 ஆண்டின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளரும் திருவெற்றியூர் 1வது மண்டல குழு தலைவருமான திமு தனியரசு ஏற்பாட்டில் திரு மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு 2025-2026 நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருவெற்றியூர் ராஜகடை எழுத்துக்காரன் தெருவில் நடைபெற்றது. சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். சுதர்சனம் தலைமையில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர், மாநகராட்சி 1வது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு நிகழ்ச்சி ஏற்பாட்டில் தலைமை கழக வழக்கறிஞர், 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் வி. கவி கணேசன், கிழக்கு பகுதி துணை செயலாளர் எம். வி. குமார் வரவேற்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் நிதிநிலை அறிக்கையை விளக்கி கழக துணை அமைப்பு செயலாளரும் திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் வழக்கறிஞர் ப. தாயகம் கவி, தலைமை கழக பேச்சாளரும் மாநில செயலாளருமான ஆடுதுறை உத்ராபதி விளக்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் 20 பேருக்கு தையல் இயந்திரம் மற்றும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு புடவை வழங்கப்பட்டது. 12வது வார்டு வட்டக்கழக செயலாளர் காவி சதீஷ்குமார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதில் சென்னை வடகிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஒன்றிய, பகுதி, பேரூர், நகர கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், மாவட்ட பிரதிநிதிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள், BLA 2, BLC கழக முன்னோடிகள், கழக தோழர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.